உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தையை நாம் இன்று தியானம் செய்வோம். உலர்ந்த எலும்புகளே உயிரடையுங்கள். ஆண்டவராகிய தேவன் அன்றைக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அவருக்கும் உள்ள உறவை சுட்டி காண்பித்து அந்த மக்கள் திரும்ப தேவன் பக்கமாக வருவார்களா என்பதை குறித்து ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை இங்கே சொல்வதை பற்றி வாசித்து பார்க்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலை என்றால், எசேக்கியேல் 37 அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை கவனித்து பார்க்கும் பொழுது தீர்க்கதரிசி எசேக்கியேலை பார்த்து, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா? தேவனுக்கும் மனிதனுக்குள்ள உறவு அது ஒரு மனித உறவை போல இருந்தாலும் அந்த உறவு இப்பொழுது செத்து போன நிலைமையில் இருக்கிறது. எப்படி சூழ்நிலையை கவனித்து பார்த்தால், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அவருக்கும் உள்ள உறவை சொல்லும்போது இந்த எலும்புகள் என்று சொல்லுகிறார். எலும்புகள் என்றால் அது செத்து போன சரீரம் மட்டுமல்ல, செத்த சரீரத்தில் உள்ள தசைகள், அது உள்ள எலும்புகள் மாத்திரம்தான் அங்கே இருக்கிறதை குறித்து அங்கே ஆவியானவர் காட்சியை கொடுக்கிறார். ஆகவே இந்த எலும்புகள் திரளாய் கிடக்கிறது. மகா திரளான, மிகவும் திரளான எலும்புகள். அதோடு மட்டும் அல்ல, உலர்ந்து போன நிலைமையிலே காணப்படுகிறது. தேவனுக்கும் மனுஷனுக்குள்ள உறவு செத்து போன ஒரு உறவாக, கெட்டு போன உறவாக, இன்னும் அந்த உறவு மிகவும் மனிதனுக்கும் தேவனுக்கும் தூரம், வெகு தூரமான ஒரு உறவாக காணப்படுகிற சூழ்நிலையில ஆவியானவர் கேட்கிறார், இந்த உறவுகள் மீண்டும் புதுப்பிக்கப்படுமா? மீண்டும் இந்த உறவிலே உயிர் அடைய முடியுமா? ஆகவே இதை மனதில் வைத்து சொன்னார், மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதுக்கு தீர்க்கதரிசி ஞானமான ஒரு பதிலை கொடுத்தார். ஆம் ஆண்டவரே, அது உமக்கே தெரியும். நீ சர்வ வல்லவர், நீ சர்வ வியாபி, எல்லாவற்றுக்கும் அதிகாரம் உள்ளவர், உமக்கே தெரியும் என்று சொல்லி சொன்னபோது அப்பொழுது சொன்னார், ஆண்டவர் நம்முடைய வசனத்தை அனுப்பி அவள் மத்தியிலே ஒரு மாபெரும் காரியத்தை செய்தார் என்று சொல்லி வாசித்து பார்க்கிறோம். செத்து போன எலும்பு, உலர்ந்து போன எலும்பு, துண்டு துண்டாக கிடக்கிற எலும்பு, செதறி கிடக்கிற எலும்பு, இந்த எலும்புகளுக்குள்ளே அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பின பொழுது அது மாபெரும் உயிர் பெற்றது சொல்லி பார்க்கிறோம். அதற்குள்ளே நரம்புகளை அனுப்பினார், அதற்குள்ளே தசைகளை அனுப்பினார். அவைகளெல்லாம் மாபெரும் சேனையாக எழும்பினதை சொல்லி வாசித்து பார்க்கிறோம். செத்து போன உறவை ஆண்டவர் தூண்டிவிட்டார். செத்து போன உறவுக்கு மீண்டும் பதில் கொடுத்தார். இதே போல புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஆவியானவர் சொல்லும்போது, நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனை போல காட்சி எடுக்கிறாய் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டு சபைக்கு, எபேசு சபைக்கு சொல்லும்போது, நீ எந்த நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை கண்டு நீ மீண்டும் தேவன் பக்கமாக திரும்பி வரும் பொழுது நாம் செத்து போன நிலைமையில் இருக்கிற வாழ்க்கையிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து புதுப்பிக்கிற வாழ்க்கை, உயிர்ப்பிக்கிற வாழ்க்கை. எப்படி உலர்ந்து போன கோல் மீண்டும் உயிர் பெற்றது போல, உலர்ந்து போன எலும்புகள் மீண்டும் உயிர் பெற்றது போல, தனிமையிலே செத்து கிடக்கிறீர்களா? வியாதியிலே செத்து கிடக்கிறீர்களா? பிரச்சனையில செத்து கிடக்கிறீர்களா? பாவத்திலே செத்து கிடக்கிறீர்களா? நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனாய் இருக்கிறாய். ஆகவே எந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை அறிந்து நீ தேவன் பக்கம் திரும்பினால் நிச்சயமாகவே அவர் நமக்கு ஒரு புது வாழ்வு கொடுப்பார். இந்த நாட்களிலேயும் இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் வாழ்க்கையிலையும் ஒரு வீழ்ச்சி தேவை, என் வாழ்க்கையில ஒரு ஜெயம் வேணும், ஒரு வெற்றி வேணும், ஒரு மறுமலர்ச்சி வேணும், ஒரு புதுப்பித்தல் வேணும், நான் வளரணும், நான் பெருகணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் பர்சனல் லைஃபாக இருந்தாலும் சரி, ஃபேமிலி லைஃபாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, ஒளியமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும், ஒருவேளை கணவன் மனைவி உறவாக இருக்கலாம், பெற்றோர் பிள்ளைகள் உறவாக இருக்கலாம், எல்லா நிலைமையிலையும் ஒரு மாபெரும் மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பாராக. உலர்ந்து போன எலும்புகளுக்குள்ளே உயிரை அனுப்பினவர் உங்களுக்குள்ள நம்முடைய வார்த்தையின் மூலம் உயிரை அனுப்புவார். நீங்கள் உயிர் பெற்று மாபெரும் சேனையாக மாறுவீர்கள். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். மே காட் பிளஸ் யூ. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாகவே